Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. Now பார்த்துட்டு இருக்க basic English grammar seriesல அடுத்ததா பார்க்க போறது there is versus there are. எப்பெல்லாம் there is யூஸ் பண்ணுவோம், எப்பெல்லாம் there are யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். So there அப்படினாலே எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு விஷயத்தை நாம பார்த்து சொல்றது, ஒருத்த பாயிண்ட் பண்ணி பேசும்போது நம்ம there யூஸ் பண்ணுவோம். அங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க அப்படின்றது தான் there. So is எப்போ யூஸ் பண்ணுவோம், சிங்குலர், ஒரு விஷயம் மட்டும், ஒருமை அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ப்ளூரல் ஃபார்ம்ல நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். தேர் இஸ், தேர் ஆர். எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ கேட் ஆன் த ரூஃப். தேர் இஸ் அ கேட் ஆன் த ரூஃப். ரூஃப் மேல ஒரு பூனை இருக்கு, கேட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். தேர் ஆர் டூ கேட்ஸ் அவுட் சைட். தேர் ஆர் டூ கேட்ஸ் அவுட் சைட். ரெண்டு பூனை வெளியில இருக்கு. தேர் ஆர் டூ கேட்ஸ் அவுட் சைட். தேர் இஸ் அ பென் ஆன் த டெஸ்க். There is a pen on the desk. Desk மேல ஒரு பென் இருக்கு. There are many students in class. கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. There is a problem. ஒரு பிரச்சனை இருக்கு. There is a problem. There are 5 apples in the basket. There are 5 apples in the basket. அங்க அந்த பாஸ்கெட்ல 5 ஆப்பிள் இருக்கு. நீங்க நினைக்கலாம், ஏன் இவ்வளோ ஈஸியான கிராமர் வந்து நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க? கிராமர் கற்றுக் கொடுக்குறது இம்பார்ட்டன்ட்ல, நம்ம அதில் வச்சு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதான் இம்பார்ட்டன்ட். நீங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம வெறும்னே கிராமர் மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் கரெக்டாக பேச முடியாது. நமக்கும் இதெல்லாம் சிம்பிள் கிராமர் தானிட்டு, ஆனால் இதில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். பேசிக் தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதனால உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்படியாக நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுக்குற எக்ஸாம்பிளாக நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். அதே ப்ரொனவுன்சியேஷன், அதே மாதிரியான டோனில் நீங்கள் லவுடாக ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஹேபிச்சுவல் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பாயிண்ட் பண்ணி சொல்கிறீங்கன்னா தேர் இஸ், நிறைய விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னா தேர் ஆர். சிங்குலர் இஸ், ப்ளூரல் ஆர். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன்.